Hello friends, welcome to J Mom's Kitchen. In this video la nama oru superana unboxing and assemble பண்றது நம்ம பார்க்க போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ, சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஆனா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரே வேளையா ரிவ்யூவோட சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ கொடுக்குறேன். இது வந்து என் குட்டீஸ்க்காக தான் நான் வாங்கியிருந்தேன். 2 பேருக்கும் சேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட், இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த ஐடியாவோடு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் ஷோ ஆகுது. இது என்ன, இதுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்து மாதிரி தான் இருக்குது. இந்த கலரில் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ சேம் கலரே வந்துருந்து, அந்த விஷயத்தில் ஹாப்பி. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோ மட்டும் இல்லாமல் ஷாப்ஸி, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படி எல்லா ஆப்ஸ்லேயுமே இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இது வந்து நான் ஆர்டர் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆசையோடு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மனசு கஷ்டம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே இந்த ஒயிட் கலர் டியூப்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக். அதை அசம்பிள் பண்ணுறதுக்காக வந்து எல் ஷேப்பில் சின்ன சின்ன இது கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து பிளாஸ்டிக் தான். இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில், அது வந்து ஒரு கிளாத்து, ஃபைபர் கிளாத் கூட கிடையாது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாத்து. ஸோ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு இந்த லாங்காக வந்து இந்த டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டாண்டு தான் இது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டில் வாங்காமலும் இருந்திருப்பீங்க. ஸோ நானும் வந்து அப்படி தான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிளாத் பேக் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் இதுவும் கிளாத்து தான், சேம் கிளாத்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம இந்த பைப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இது அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு யூசர் கைட் மேனுவல் எதுவுமே இல்லை. நம்மளே வந்து இதை வந்து திங்க் பண்ணி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்து நம்மளே செட் பண்ணணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் இதில் ஒரு பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்வேன். ஏதாவது ஒரு யூசர் கைடு ஒரு சின்ன பேப்பரில் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் இது ஹையஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து 400க்கு மேலே தான். இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு மேலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் 500 ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னு பார்த்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நான் திங்க் பண்ணி வாங்கினது பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இன்னர் வேர்ஸாவது அடுக்கி வைக்கலாம், ட்ரெஸ் அடுக்கி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் டியூப் அந்த பைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன பைப்பும் அந்த சைடில் இருக்க பாருங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் மாதிரி ஒரு குட்டி குட்டி பைப் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பொறுமையாக செக் பண்ணி இந்த சைடு வச்சா செட் ஆகுமா, அந்த சைடு வச்சா செட் ஆகுமான்னு பார்த்து அதை வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே வந்து அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தது. நான் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு அதை வந்து கட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படி இதை ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பைப்பு வந்து நம்ம அந்த கிளாத்குள்ளே விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்டிங் பைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அந்த
டீ ஷேப்பில் ஒரு சின்ன ஜாயின் பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து வச்சு இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செட் பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா திருப்பிட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் எப்படி உட்காருதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வந்து பொறுமையாக காமிச்சா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லைனாக வந்து லேயராக ரேக்கை வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மேலே வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக கவர் ஆகிடும். மேல் லேயருக்கு மட்டும் வந்து அப்படியே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃப் கவர் பண்ணுற அளவுக்கு கவர் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரேக் வந்து செட் பண்ணிடணும். இது வந்து நம்ம நிறைய வந்து ஷூ ரேக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில். மற்றபடி வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப லெஸ் வெயிட் தான், பாப்பா தூக்குற அளவுக்கு ரொம்ப லெஸ் வெயிட்டு தான் இது. அந்த பைப்லாம் வந்து குவாலிட்டியே கிடையாது. இரும்பு ஸ்டீலில் இல்லைன்னா இரும்பில் இருந்தால் கூட அது குவாலிட்டியாக இருக்கும். பட் எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் துணிக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இது வாங்கியிருந்தேன். என் பையன் வந்து என்ன சொல்கிறான் பார்ப்போம். கொஞ்சமாக அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இது எதுக்கு தெரியுமா? உனக்கு கொடுத்துடலான்னு இருக்கிறேன் மொத்தமாக தனியாக. உனக்கு ட்ரெஸ் அடிக்க வைக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் சொல்லு. நல்லா இருந்தா? பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குதா? ஸோ என் பையன் என்ன ஃபீல் பண்ணான்றதை பார்த்துருப்பேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமே. இது வந்து பீரோ பக்கத்தில் தையல் மிஷின் வச்சுருக்கேன். அது மேலே தான் இவ்வளோ துணியும் கிடக்குது. பீரோ மேலே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆல்ரெடி பேக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பேக்குள்ளே தான் வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சிட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக துணி வெளியே கிடக்கிறதுனால ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதை நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. பட் ஆனால் கரெக்டான ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா? அதனால் நம்ம இப்போ இங்கே இருந்து இந்த மிஷினை வெளியே எடுத்து போட்டுட்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு. எங்கே போட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அந்த மேலே இருக்கிறதெல்லாம் இடிச்சிட்டிமா போ. ஸோ வந்து கீழே வந்து ஜெயஸ்ரீக்கு கொடுத்துருக்கேன் 3 லைன். மேலே வந்து வெற்றிக்கு கொடுத்துருக்கேன். வெற்றி இன்னும் அடுக்கி வைக்கல. ஜெயஸ்ரீ இன்னும் அடுக்கி வைக்கல. இது நான் அடுக்கி வச்சது.
ஸோ ஃபுல்லாக அடுக்கின பிறகு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது பக்கத்தில் வந்து நம்ம பீரோ இருக்குது. ஸோ வந்து பீரோ பக்கத்தில் இருந்து இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே பாருங்களேன், பெரிய பீரோ பக்கத்தில் குட்டி பீரோ. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து முடித்தோம். மற்றபடி இங்கே பெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு சூப்பராக. இப்போ வந்து அப்போ ட்ரெஸ் எடு, பெட்டும் வந்து சூப்பராக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதை எடு ஜெய்ஸ், எடு அந்த பாக்ஸ் எடு. ஜெய்ஸியோட துணி தான் மடிக்கிறதுக்கு இருக்குது இந்த சேரில். இதெல்லாம் மடித்து அவள் அடுக்கிட்டானா ஃபுல்லாக நீட் ஆகிடும். ஸோ வந்து பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே ஒரு பெட்டு இருந்தது, 2 பெட்டையுமே இது மேலே போட்டேன். நல்லா ஹைட் ஆகிடுச்சு இப்போ பெட்டு. அதனால் என்னடா சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிற சொல்லு சொல்லு சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு வந்து நல்லா நீட் பண்ணியாச்சு. பெட்ரூமும் வந்து நல்லா நீட் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட பெட்ரூம் வந்து இப்போது இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறும், சேஞ்சஸ் அடிக்கடி பண்ணுவோம். இங்கே வந்து ஜெயஸ்ரீ கையிலே ரெடி பண்ண வெல்கம் அவர் ஸ்வீட் ஹோம் வந்து இங்கே வந்து மேலே ஒரு ஹூக் மாதிரி மாட்டிட்டு அதில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுற மோனோபாட் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸியோட ட்ரெஸ்ஸு பாக்ஸ் இருந்தது, அதை வச்சு அதை வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஆக்கிட்டேன். இது வந்து அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்த வளையல் இதெல்லாம். பெட்ரூம்க்காக இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தைலம், அப்புறம் என்னோடய மாய்ஸ்சரைஸ் கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர்னு பாக்ஸ் வாங்கினோன்னா செலவாகும். அதுக்கு பதில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு செலவு மிச்சப்படுத்துகிற ஐடியா தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிளாத் வைக்கிறதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறீங்க, இல்லை சின்ன சின்னதாக வந்து குழந்தைங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ரேக் வந்து 6 லேயர்ஸ் இருந்தது. ரொம்பவே வந்து சின்ன சின்ன வெயிட்லெஸ்ஸான பொருள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து கிளாத் வந்து எப்படின்னா டெய்லி வச்சு எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கிளாத் வைக்கிறதுக்கு சூட்டபிள் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் சில இதில் வந்து அந்த பைப்லாம் வந்து அடிக்கடி வந்து உடஞ்சிடுது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னை போல் துணி வைக்கிறதுக்காக திங்க் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ஷூஸ் வைக்கிறதுக்கு, ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு, சின்ன சின்ன திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரினா நீங்கள் வந்து இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் கிளாத்துக்காக வாங்குறீங்கன்னா தயவுசெய்து வாங்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு வாங்கணும் விருப்பம் இருந்ததுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனோட லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்டோட ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வரும். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய்.